ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2024 எக்ஸாம் நடந்து இப்போ நம்ம ரிசல்ட் வந்து இப்போ குரூப் 4 2025 ஜனவரி மாதம் ஓகேவா 24ஆம் தேதி, அதாவது கம்மிங் வெனஸ்டே புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேஏ கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரொம்ப நாளாக கொஞ்சம் டைம் இல்லாதனால வீடியோ போட முடியல. ஓகே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக கேட்ட கேள்விகள்லேருந்து நான் ஒரு சில வீடியோக்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுனால இப்போ வந்து உங்களுக்கு டைப்பிஸ்ட் பெஸ்ட்டாக இல்லை ஜூனியர் அசிஸ்டன்ட் பெஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஓகேங்களா. சரி ரைட். இப்போ நான் இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேபிள் மாரி நான் சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுத்துக்கோங்க. தெரியாதவங்க எது எடுக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே இருக்கிறாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக இருக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மாலாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்கிறது கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் ஆர் ஜூனியர் அசிஸ்டன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் எது பெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா. அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளர் காலம் மாதிரி என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஒரு டேபிளர் காலம் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ காலம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைட்டில் என்ன பண்ணலாம், எடுத்து நம்ம போட்டுட்டு வரலாம். ஓகேங்களா. ஸோ ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமிங். ஓகேங்களா. டைமிங் அதாவது என்ன டைமிங்லேருந்து நீங்கள் என்ன டைமிங் ஒர்க் பண்ணுற டைமிங் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. சரி ரைட்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன். ஓகேவா. ப்ரமோஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், இதெல்லாம் நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர். ஓகேங்களா. ஒர்க் ப்ரெஷர் எப்படி இருக்கும், ஓகேங்களா, எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும், எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷரில் நம்ம சொல்லிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர். ஓகேங்களா. இடமாற்றம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம். ஓகேங்களா. ஸோ பவராக இருக்கக்கூடியது எது, ஓகேங்களா, அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ஹவர்ஸ். ஓகேங்களா. ஸோ ரெஸ்ட் ஹவர்ஸ் ஏதாவது கிடைக்குமா, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ரெஸ்ட் ஹவர் தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ அந்த ரெஸ்ட் ஹவர்ஸ் ஏதாவது இதில் கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லீவு. ஓகேங்களா. ஸோ லீவ்லாம் எப்படி கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிடலாம், இதில் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு 6 டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 7 டைட்டில் வச்சு தான் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது பெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன், இப்போ ரெண்டில் எது பெஸ்ட் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். ஓகேங்களா. எது பெஸ்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ விஏவை பற்றி உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. நீங்கள் டைப்பிஸ்டாக இருந்தாலும் சரி, ஜேஏ வந்தாலும் சரி, விஏஓ கிடைக்கும் போது நீங்கள் போகும்போது விஏஓ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் விஏஓ தான் எடுப்பீங்கன்னு தெரியும். ஓகேவா. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா. ஓகே. ஸோ விஏவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்குறது என்னன்னா டைப்பிஸ்ட் முடிச்சவங்க டைப்பிஸ்ட் ஆர் ஜேஏ எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் கேட்குறீங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய நான் வித்தியாசத்தை நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட். ஓகேங்களா. ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளேயும் இருப்பீங்க, ஆஃபீஸ்க்கு வெளியும் இருப்பீங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து டைப்பிஸ்ட் அப்படின்னு கூட நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே மட்டும்தான் ஒர்க் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒர்க் அதிகமாக இருக்காது. வெளியில் போய் ரிலாக்ஸ் பண்ணக்கூடியதாக நீங்கள் வந்து அதிகமாக இல்லை, வேலையே கிடையாது, உள்ளார தான் உங்களுக்கு வேலை. புரியுதுங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ண முடியும். டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரிலாக்ஸேஷனும் வெளியில் போய் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 10 to 6 o'clock. ஓகேவா. 10 AM to 6 PM. ஓகேங்களா. காலையில் 10 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கு என்ன பண்ணிடலாம், வந்துடலாம். அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடியது. டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங்காக இருந்தாலும் பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும். புரியுதுங்களா. ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா. ஃபினிஷ் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் வந்து டைப்பிஸ்ட்டில் ஒர்க் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் டைமிங் சேர்த்து வர மாதிரி இருக்கும். அதுவும் சில டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப அதிக நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா. ஸோ முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டா இந்த டைமில் போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் டைப்பிஸ்ட்டுக்கு. ஓகேவா. ஸோ அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு டைமிங்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ போன வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதாவது ஒரு ஜேஏ ப்ரொமோஷன் பண்ணால் ஒரு டைப்பிஸ்ட் என்ன பண்ணாங்க, ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா. அது உங்களுக்கே தெரியும். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. இதை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. கேன்சல் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4:1 அப்படிங்கிற ரேஞ்ச் மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. 4:1 அதாவது 4 ஜேஏ ப்ரொமோஷன் பண்ணால் தான் ஒரு டைப்பிஸ்ட் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வந்து ஸ்லோவாகும், ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகும். ஸோ இப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேஏ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேஏல வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ எடுக்கிறாரு, அதே மாதிரி ஒரு டைப்பிஸ்ட் எடுக்கிறாரு. ஓகேங்களா. அதில் வந்து அடுத்த ப்ரொமோஷன் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், அசிஸ்டன்ட். ஓகேங்களா. இங்கேயும் அடுத்த ப்ரொமோஷன் என்னது, அசிஸ்டன்ட். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. அதே ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 7 இயர்ஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. 6 to 7 இயர்ஸ் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா ப்ரொமோஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா. எல்லா ப்ரொமோஷன் வந்துடும். ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவில் 3 வருஷம் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜேஏவில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ப்ரொமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகி அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ தான். அதேமாதிரி அதிக ஜேஏ வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. 4 பேர் ப்ரொமோஷன் பண்ணால் ஒரு டைப்பிஸ்ட் தான் ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் அதிகம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. ஓகேங்களா. ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருக்குது. ப்ரொமோஷன் வைஸ் பார்க்கும்போதும் நம்மளுக்கு ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைப்பிஸ்டோட பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர். ஓகேங்களா. ஒர்க் ப்ரெஷர்னு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜேஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு அந்த கொடுக்கறது, அந்த கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும்போதும் அதேமாரி வெளியில் போயிடுது. ஓகேங்களா. சம்பள விஷயம். ஓகேவா. ஸோ அந்தமாரி சம்பளம் அந்த பில் அந்த இது கொடுக்குறது அதோட ஓகேங்களா சில விஷயங்கள் மட்டும் தான் இருக்குது ஒழிய மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர்னு பார்க்கும்போது இப்போ டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 அவங்க ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாலும் செக்ஷன் 2 செக்ஷன் அடுத்த செக்ஷன் ஒர்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். டைப்பிஸ்ட் வேலை வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய ஓன் செக்ஷனுடைய ஒர்க்கை முடித்தாலும் அடுத்த செக்ஷனுடைய ஒர்க்கு நீங்கள் முடிச்சு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா. அப்படியே வந்து இருக்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளார இருக்கிற வரலுமே ஒர்க் இருக்கிற மாதிரி தான் சொல்லிருக்குது. ஆனால் ஜேஏ அப்படிங்கிறது கிடையாது. ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய ஒர்க்காக தான் இந்த ஜேஏவை பெரும்பான்மையான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவுக்கு வந்து ஃபேவராக தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ப்ரெஷர் கிடையாது. ஆனால் டைப்பிஸ்ட் வந்து போனவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்குதுன்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ஒர்க்கை முடித்தாலும் நம்ம செக்ஷன் ஒர்க்கை முடித்தாலும் அடுத்த செக்ஷன் ஒர்க் வந்து இதை கொஞ்சம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க்கையும் வந்து வாங்குற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டில் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் ஒர்க் ப்ரெஷர் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டில் தான் இருக்கிற மாதிரியும் வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, அது உங்களுடைய விருப்பம். நான் இருக்கக்கூடிய இதை நான் சொல்கிறேன். ஓகே. ரியாலிட்டி நான் சொல்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் போனதுக்கப்புறமும் ஜேஏ எடுத்தாலும் நீங்கள் உணர்வீங்க, டைப்பிஸ்ட் எடுத்தாலும் உணர்வீங்க. ஓகேங்களா. அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அது உங்கள் இஷ்டம். நான் இருக்கக்கூடிய ரியாலிட்டி நான் என்ன பண்ணிடுறேன் சொல்லிடுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஈஸி. ஓகேங்களா. கொஞ்சம் ஈஸி. இது வந்து பார்த்தீங்கன்னா டஃப். ஓகேங்களா. டஃப்னு தான் சொல்கிறாங்க. டைப்பிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது கஷ்டம். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து வாங்கலாம். டைப்பிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதையும் வாங்கலாம். ஓகேவா. ஆனால் டிபார்ட்மெண்ட் அதாவது ஒரு இந்த ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு மாறுறது இதில் கொஞ்சம் ஈஸியாக வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. இந்த ஆஃபீஸ்லேருந்து இந்த ஆஃபீஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை செஞ்சிட்டீங்கன்னா இன்னொரு ஆஃபீஸ் உங்களுக்கு ஃபேவராக வேறு ஏதாவது அதே டிபார்ட்மெண்ட்டு வேறு ஆஃபீஸ் வந்து வேணும்னாலும் இதில் மாற்றிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவில் கொஞ்சம் மாற்றிக்கிறது ஈஸியாக மாற்றிருக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதனால சொல்கிறாங்க ஈஸியாக மாற்றிக்கலாம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறது கஷ்டம். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டில் கஷ்டம். பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவில் கொஞ்சம் ஈஸியாக வாங்கிடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பவர் அதிகாரம்னு சொல்லி வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
ஜேஏவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய செயல் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட் கொடுக்கறது, ஃபைல் மேனேஜ் பண்ணுறது, அவங்க கேட்கும்போது எடுத்து கொடுக்கறது, சம்பளத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரெஸரியில் கொடுத்துட்டு வரது, சம்பள பில்லெல்லாம் எடுத்துகிட்டு போய் ட்ரெஸரியில் கொடுத்துட்டு வரது, லோன் யாருக்காவது ஆஃபீஸில் தேவைன்னா அவங்களுக்கான இதை ஏற்பாடு பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஜேஏ டைப்பிஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு போகிறது தான் வந்து டைப்பிஸ்ட். ஓகேங்களா? ஸோ பவர்னு பார்க்கும்போது டைப்பிஸ்ட் கிடையாது. ஓகேங்களா? பவர்னு பார்க்கும்போது ஜேஏவுக்கு தான் இருக்குது. ஆஃபீஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர்னு இருக்குது. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஜேஏ கொஞ்சம் பவர் இருக்கும். ரெண்டு பேர்த்தையும் கம்பேர் பண்ணும்போது ஜேஏ கொஞ்சம் பவரானது. டைப்பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த வேலையை செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ லீவ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ வந்து பார்த்தீங்கன்னா லீவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா டைப்பிஸ்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நின்னா அப்படியே நின்றோம். புரியுதுங்களா? டைப்பிஸ்ட் வந்து இல்லை அப்படின்னா ஒரு ஜேஏ போய் அந்த டைப்பிஸ்ட் ஒர்க்கை பண்ண முடியாது. ஓகேங்களா? சிலர் சொல்கிறாங்க ஜேஏவே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டாக ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஜேஏ டைப்பிஸ்ட் முடிக்காத ஜேஏ எப்படி ஆக்டிவ் ஆகுங்க? ஓகேங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சொல்கிறாங்க. ஜேஏலாம் வந்து டைப்பிஸ்டெல்லாம் ஆக்டிவ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் ஜேஏ தனியாக டைப்பிஸ்ட் தனியாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு ஆஃபீஸுக்கும். புரியுதுங்களா? ஜேஏலாம் ஆக்டிவேட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் தான் டைப்பிஸ்ட் ஒர்க் பண்ணுவார். அதனால தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் போட்டால் வேலைலாம் ஒரே நாளில் டெய்லி ஒர்க்கே அவங்களால முடிக்க முடியாது. இதில் லீவ் போட்டால் எப்படி அடுத்த நாள் செய்து முடிக்க முடியும்? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது வந்து லீவ் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இந்த ஜேஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ இருப்பாங்க. ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜேஏ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஒருத்தர் லீவ் வரதுனால இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கான டியூட்டி பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்குள்ளேயே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த காரணத்தினால தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக லீவ் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து லீவ் கிடைக்கிறது டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ லீவ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ அதை டோட்டலி பார்க்கும்போது ரெஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ கிடைக்குங்க. ஓகேங்களா? ரெஸ்டார்ஸ் வந்து ஜேஏ கிடைக்கும். டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரலாம் அவங்களுடைய அசைன்மெண்ட் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ரெஸ்ட் ஹவர்ஸ் கண்டிப்பாக டைப்பிஸ்ட்டுக்கு இருக்காதுங்க. ரெஸ்ட் ஹவர்ஸ் கிடைக்கிறதுனால அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு குரூப் 4லேருந்து ஒரு குரூப் 2 படிக்கலாம், ஒரு 2A படிக்கலாம், அல்லது குரூப் 1 படிக்கலாம், அல்லது ஜென்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கலாம், ஏதோ ஒரு எக்ஸாம் படிக்கலாம். ஸோ ரெஸ்ட் ஹவர்ஸ் இருக்கிறதுனால அவங்க வேறு அசைன்மெண்ட் ஏதாவது பண்ணலாம். ஓகேங்களா? இதில் ரெஸ்ட் ஹவர்ஸ் இருக்கிறதுனால மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால எந்த ஒர்க்குமே இதில் பண்ண முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரையிலும் ஒரு ஸ்கேல்னு வச்சு பார்க்கும்போது ஓகேங்களா ஜேஏ வந்து டைப்பிஸ்டோட பெஸ்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே ஜேஏ தான் விரும்புவாங்க. விஏஓ அதுக்கப்புறம் ஜேஏ இதை தான் விரும்புவாங்க. இல்லாத பட்சத்தில் வேறு வழி கிடையாது. டைப்பிஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறவங்க, மீடியமாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏ ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அங்கே போனால் அவங்க கொஞ்சம் ஈஸியாக இருப்பீங்க. உங்களுக்கு அடுத்த வேலையை நீங்கள் பார்க்கலாம். அடுத்த ஒரு ஜாப், அடுத்த ஒரு எக்ஸாமுக்கான இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கலாம், ரெஸ்டார் கிடைக்கும். அடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் என்ன பண்ணலாம். ஸோ அதனால் எங்களை பொறுத்தவரை என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, என்னோடய டைரெக்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, என்னோடய யூடியூப் வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா விஏஓ கிடைச்சா விஏஓ எடுங்க, ஜேஏ கிடைச்சா ஜேஏ எடுங்க. ஓகேங்களா? ஜேஏ இல்லை சார் கோர்ட்டு தான் இருக்குது, அது நான் பண்ண முடியாது, ஜேஏ எனக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்கள் டைப்பிஸ்ட் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் நான் ஒன்றும் வேணான்னு சொல்லலை. ஓகேங்களா? மற்றபடி முடிஞ்ச வரலும் வந்து பார்த்திங்கன்னா விஏஓ ஜேஏஓ ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் பட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கடைசி சான்ஸாக டைப்பிஸ்ட் வச்சுக்கோங்க. அப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏவுக்கு தான் பெஸ்ட்டாக இருக்குது. ப்ரொமோஷன்லேருந்து எல்லாமே ஜேஏ தான் பெஸ்ட்டாக இருக்குது. டைப்பிஸ்ட் கொஞ்சம் கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இது வந்து என்னுடைய கைடன்ஸு. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.